ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 3ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 18ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம் தான். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 3/9/2024 இன்று பிறந்த நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 3/9/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றங்களை உண்டாக்கும். அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் உற்றாருடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும், புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் செய்த முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி திருவினையாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியரிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் பதற்றம் இல்லாமல் நிதானமாக செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட திருமண முயற்சி இன்றைக்கி செயல் வடிவம் ஆகும். தடைப்பட்ட திருமண வரன்கள் இன்றைக்கி நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினம். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக மனதில் நினைத்துக்கின்ற விருப்பங்கள் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு நன்மைகளையே செய்வார்கள். மேலையோருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, நீண்ட நாளாக முயற்சி செய்து முடியாத காரியங்கள் இன்றைக்கி முடிவுக்கு வரும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது மிகவும் சிறப்பு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு உயர்வு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வெளிநாடு வெளியூர் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. தடைகளை உடைத்தெறியக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்மராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். போட்டிகள் ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. எதிர்பாராத தன வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும். மனதளவில் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள், புதிய தெம்பு, புதிய தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால தொடர்பான எடுக்கின்ற முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகளை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. முதலீடுகள் கண்டிப்பாக கிடைக்கும். கடன்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக நடைபெறும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைக்கு நல்லபடியாக முடியும். மனதளவில் சில
மாற்றங்களை உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெரியோருடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. தந்தை வழியில் மாத்திரம் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி, தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்று தீர்வு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். கடன் கட்டுப்பாட்டுக்குள் கிடைக்கும். வீட்டினுடைய தேவைகளை இன்றைக்கி நிறைவேற்றக்கூடிய நாள். சேமிப்பு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கடன் முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யாருக்கு ஜாமீன் கையெழுத்து வாக்குறுதி கொடுக்காதீங்க. மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். தயவுசெய்து இன்றைக்கி யாரிடத்திலும் கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியாக இருங்க, பயப்படாதீங்க. நேர்மறையான எண்ணங்களை மனதிற்குள் வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. புதுசாக ஏதாவது முயற்சி செய்யணும்னு நினச்சி இன்றைக்கி செய்யாதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் விடுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விவாதங்கள்லாம் கலந்துக்காதீங்க. உங்களை பற்றி தனிப்பட்ட ரகசியங்களை தயவுசெய்து யாரிடம் கூறாதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கும்ப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். சகோதரர் வழியில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறைய, லாபங்கள் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் நினைத்த எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய நாள். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள், புதிய புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக எடுத்து செல்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை மாத்திரம் கொஞ்சம் தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வரவுகள்லாம் கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே இன்றைக்கி கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆதரவான ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர்லாம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைத்து ராசினர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, இன்ப நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நாங்கள் ஜோதிடம் பார்க்கிறோம், சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். நீங்கள் தேவைப்படுவோம் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.